திண்ணன் என்ற ஒரு வேட்டைக்காரன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் வாழ்க்கை வேட்டையாடி வாழ்வதுதான். ஒரு நாள் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு சிவலிங்கத்தை பார்த்தான். அவனுக்கு பூஜை செய்வது எப்படி என்று தெரியாது. ஆனால் மனம் நிறைந்த பக்தி இருந்தது. அதனால் அவனுக்கு தெரிந்த வழியில் அவன் சிவனை வழிபட ஆரம்பித்தான். தன் வாயில் தண்ணீர் கொண்டு வந்து அதை சிவலிங்கத்தின் மேல் ஊற்றினான். தனக்கிருந்த உணவான மாமிசத்தையும் அன்புடன் படைத்தான். ஒரு நாள் அவன் அதிர்ச்சி அடைந்தான். சிவலிங்கத்தின் ஒரு கண்ணில் இரத்தம் வடிவதை பார்த்தான். யார் என் சாமியை காயப்படுத்தினார்கள் என்று அவன் பதறினான். என்ன செய்வது என்று தெரியாமல், ஒரு கணம் கூட யோசிக்காமல் தன் கண்களில் ஒன்றை அம்பின் உதவியால் எடுத்தான். அதை சிவனின் கண்ணில் வைத்தான். அந்த காயம் நின்றது. ஆனால் சில நேரத்தில் மற்றொரு கண்ணிலும் இரத்தம் வர ஆரம்பித்தது. அப்போது அவன் ஒரு முடிவு எடுத்தான். இந்த முறை தான் பார்க்க முடியாமல் போகும் என்று தெரிந்தும் தன் காலை வைத்து சிவனின் கண்ணிருக்கும் இடத்தை குறி வைத்து இன்னொரு கண்ணையும் கொடுக்க தயாரானான். அந்த தருணத்தில் சிவன் அவரை காட்சி தந்தார். நில் கண்ணப்பா என்று அழைத்தார். அவரது பக்தியை பார்த்து மிகுந்த ஆனந்தமடைந்தார். அவரை ஆசீர்வதித்து மீண்டும் அவனுக்கு கண்களை கொடுத்தார். அந்த நாள் முதல் திண்ணன் கண்ணப்பன் ஆனான். மேலும் அவரை 63 நாயன்மார்களில் ஒருவராக உயர்த்தினார்.